வணக்கம் நண்பர்களே. உங்க நாள் இன்னைக்கு எப்படி போகணும்னு நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. ஆனா பல பேர் காலையில கண் விழிச்ச உடனே செய்யற ஒரு சின்ன தப்பு அந்த நாள் முழுவதையுமே பாழாக்கிடுது. நீங்க காலையில எழுந்ததும் முதல்ல எதை பாக்குறீங்க? உங்க மொபைல் போனையா இல்ல உங்க கடிகாரத்தையா? நம்ம முன்னோர்களும் ஆன்மீகமும் ஏன் இன்னைக்கு இருக்கிற அறிவியலும் கூட சொல்லுது, காலையில நாம பாக்குற முதல் விஷயம் நம்ம மூளையில ஒரு விதமான அதிர்வுகளை வைப்ரேஷன்ஸ உண்டாக்கும். அது அந்த நாள் முழுக்க நீடிக்கும். அப்போ எதை பார்த்தா அந்த நாள் முழுக்க பண வரவும் மன நிம்மதியும் கிடைக்கும்? இதோ அந்த ரகசியம். இன்னைக்கு 90% பேர் செய்யற தப்பு கண் விழிச்ச உடனே மொபைல் போனை பாக்குறது. அதுல வர்ற செய்திகள், சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன்ஸ் உங்க மூளைய உடனே ஸ்ட்ரெஸ் மூடுக்கு கொண்டு போயிடும். இதனாலதான் அன்னிக்கு முழுக்க எரிச்சலாவும் பதட்டமாவும் இருக்கிறீங்க. இத முதல்ல நிறுத்துங்க. உங்க அதிர்ஷ்டத்தை நீங்களே உங்க கைகளால மறைக்காதீங்க. நம்ம முன்னோர்கள் ஒரு அற்புதமான முறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுதான் கரகமல தரிசனம். காலையில எழுந்ததும் வேற எதையும் பாக்குறதுக்கு முன்னாடி உங்க 2 உள்ளங்கைகளையும் ஒன்னா சேர்த்து வச்சு பாருங்க. ஏன் கைகளை பார்க்கணும்? ஆன்மீகம். கராகிரே வசதி லக்ஷ்மி. உள்ளங்கையின் நுனியில் மகாலட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் அடியில் கௌரியும் இருப்பதாக ஐதீகம். தெய்வங்களை உங்க கையிலேயே பாக்குறதுக்கு சமம் இது. தூங்கி எழுந்ததும் உங்க கண்கள் வெளிச்சத்தை ஏத்துக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்க கைகளை பார்க்கும்போது கண்கள் மெதுவா அந்த ஒளியை ஏத்துக்கும். இது மனசுக்கு ஒரு விதமான அமைதியை தரும். உள்ளங்கைகளை தவிர வேற எதையெல்லாம் பார்க்கலாம்? குழந்தையின் முகம். குழந்தையோட சிரிச்ச முகத்தை பார்க்கும்போது உங்க மனசுல டோபமைன் சுரக்கும். அன்னைக்கு முழுக்க நீங்க பாசிட்டிவா இருப்பீங்க. தெய்வ படங்கள். உங்க இஷ்ட தெய்வத்தோட படத்தை அமைதியா ஒரு நிமிஷம் பாருங்க. கண்ணாடி. காலையில கண் விழிச்சு கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்து நீங்களே ஒரு புன்னகை செய்யுங்க. இது உங்க தன்னம்பிக்கைய பல மடங்கு அதிகமாக்கும். இன்னையிலிருந்து ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. எழுந்ததும் மொபைல தொடமாட்டேன். என் உள்ளங்கைகளை பார்த்து இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சிறப்பா அமைய போகுதுன்னு சொல்லிட்டு எழும்புவேன்னு முடிவெடுங்க. மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. நண்பர்களே, நான் இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா தெரியலாம். வெறும் உள்ளங்கைய பார்த்தா வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கடலில் இருக்கிற பெரிய கப்பலை திருப்புறதுக்கு ஒரு சின்ன சுக்கான் போதும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற பெரிய மாற்றத்துக்கு நீங்க காலையில எடுத்து வைக்கிற இந்த ஒரு சின்ன அடிதான் தொடக்கம். நாம எதை நோக்கி நம்ம கவனத்தை செலுத்துறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில வளரும். நீங்க காலையில எழுந்த உடனே மொபைல்ல வர்ற பிரச்சனைகளையும் உலகத்துல நடக்கிற எதிர்மறையான செய்திகளையும் பார்த்தா உங்க மூளை அந்த நாள் முழுக்க பிரச்சனைகளை தான் தேடும். அதுக்கு பதிலா உங்க கைகளையோ ஒரு தெய்வத்தின் படத்தையோ அல்லது ஒரு அழகான செடியையோ பார்க்கும்போது உலகம் ரொம்ப அழகா இருக்கு, இன்னைக்கு எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ற ஒரு கட்டளைய உங்க ஆழ் மனசுக்கு, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க. ஒரு சின்ன சவால், அ ஸ்மால் சேலஞ்ச். இன்னிலிருந்து அடுத்த 7 நாட்களுக்கு மட்டும் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. காலையில எழுந்ததும் மொபைல தொடாதீங்க. உங்க கைகளை பாருங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்ல நாள்னு மனசுக்குள்ள சொல்லுங்க. இந்த 7 நாள்ல உங்க மனநிலையில உங்க வேலையில என்ன மாற்றம் நடக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி மாற்றம் நடந்தா மறக்காம வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட் இன்னும் பல பேருக்கு நம்பிக்கையை தரும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் இது போன்ற நல்ல விஷயங்களை இன்னும் நிறைய